Hello guys, welcome to GTF Family. இன்னைக்கு நம்ம என்ன ஸ்பெஷலா பார்க்க போறோம்ன்றத அண்ணா சொல்றாரு கேளுங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃப்ரைடு சிக்கன் தாங்க செய்ய போறோம். அது வந்து கொஞ்சம் ஸ்பெஷலா செய்யணும், KFC ஸ்டைல்ல பண்ண போறோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போனா எப்படி செய்யறது நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரா சப்ஸ்கிரைப் பண்ணா பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்னென்னலாம் பொருள் அதுக்கு தேவை, எப்படி ஸ்டார்ட் பண்றோம் அதுன்றத சொல்லுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இதுக்கு தேவையான மெயின் பொருள் பார்த்தீங்கன்னா சிக்கன். நம்ம சிக்கன் வச்சு செய்கிறோம். ஸோ சிக்கன், அதில் 2 முட்டை, இது தயிர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மசாலா ஐட்டம் இதெல்லாம் எடுத்துக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு தயிர், நெக்ஸ்ட்டு 2 முட்டை நல்லா கலக்கிக்கோங்க. சோயா சாஸ் ஊற்ற போகிறோம். சோயா சாஸ் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படியே சோயா சாஸ் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலக்கிக்கலாம். ஓகே, சோயா சாஸ் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் அதில் என்ன நல்லா ஆட் பண்ணலாம்? நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும், மசாலா ஆட் பண்ண போகிறோம். இந்த கார்ன்ஃப்ளவர், உப்பு அதெல்லாம் ஆட் பண்ணோம்ல, அதை ஆட் பண்ணுறோம். கார்ன்ஃப்ளவர் ஒரு 2 ஸ்பூனு, காஷ்மீரி சில்லி 1 ஸ்பூனு, பெப்பர் 1 ஸ்பூனு, சால்ட்டு தேவையான அளவு, மஞ்சள் தூள் கொஞ்சம், அவ்வளோதான். எல்லா மசாலையும் போட்டு அதுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா எல்லாம் 1 hour அளவு இப்படி மிக்ஸ் பண்ணி வச்சதில் இந்த சிக்கன் எடுத்து இதில் எல்லாத்தையும் போட்டுருங்க. நம்ம மேக்னேட் பண்ண சிக்கன் என்ன பண்ணுறோம்னா ஊறத்துக்காக ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம். ஃப்ரிட்ஜில்னா ஒரு எத்தனை மணி நேரம் உள்ள வைக்கிறோம்? ஃப்ரிட்ஜில் எவ்வளோனா ஒரு 1 hour வச்சுக்கலாம். நீங்கள் 1 hour வச்சா நல்லா சீக்கிரமாகவே 1 hour வச்சிங்கன்னா நம்ம சீக்கிரமாக ஊறும். 1 hour 2 hour அது உங்கள் விருப்பம். 1 hour வைக்கலாம், 2 hour வைக்கலாம், எந்த தப்பு இல்லை. ஆனால் ஃப்ரீஸ் ஆகிற அளவுக்கு வச்சிடாதீங்க, கீழே வச்சிருக்கீங்க, அவ்வளோதான். 1 hour later. ஓகே, இப்போ இது நல்லாவே ஊறி நல்லாவே புசு புசுன்னு இருக்கு இல்லையா? ஆமாம், அதுக்காக தான் நம்ம வந்து நல்லா அது ஃபுல்லாக அந்த ஃப்ளேவர்லாம் உள்ளே இறங்கிறதுக்காக தான் நம்ம ஊறவே வச்சுருக்கோம். எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு அது ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும் சாப்பிடும் போது. அதுக்காக தான் ஊற வைக்கணும். நெக்ஸ்ட் நம்ம வந்து அடுப்பு கொளுத்தி எண்ணெயை காய வச்சுக்கலாம். இந்த எண்ணெய் கொதிச்சுட்டு இருக்கு. எண்ணெய் காயறதுக்குள்ள நம்ம வந்து இந்த மைதா, கார்ன்ஃப்ளவர், பெப்பர், ரெட் சில்லி பவுடர் இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்குவாங்க. அப்போதான் நம்ம வந்து எண்ணெய் காயறதுக்கு இதை நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். சால்ட்டு தேவையான அளவு போட்டுக்கோங்க. போட்ட எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஊற வச்ச சிக்கனை எடுத்து மாவில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக. மாவுலேருந்து எடுத்து இங்கே வச்சுருக்கோம். நம்ம ஐஸ் வாட்டர் வச்சுருக்கோம். அந்த ஐஸ் வாட்டரில் ஒரு 5 செகண்ட் டிப் பண்ணிக்கோங்க. எடுத்து மறுபடியும் நம்ம இந்த மாவை வந்து மேலே போட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி எடுத்து அத்து எண்ணெயில் டைரக்டா போட்டுற வேண்டியதாங்க. போறது தான் கைஸ். நம்ம இப்போ வந்து KFC சிக்கன் அந்த ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம வாங்க சாப்பிடலாம்.
சூப்பராக இருக்குங்க, வேற லெவலில் இருக்குது. இந்த டேஸ்ட் வந்து நாங்கள் இந்த மாதிரி நினச்சி பார்க்கலாம், ஆனால் நல்லாவே வந்திருக்கு. வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன்லாம் சூப்பராக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க.